அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போ 120 பேர் மட்டும் அப்படியே கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆச்சு, எந்த மாற்றம் இல்லை, எந்த சவுண்டும் கேட்கல. 2 நாள் ஆச்சு. நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற சில ஆட்களை போல உள்ள ஆட்கள்லாம் அங்கே எங்கேயும் பார்த்துருப்பான். யாரை பார்த்துருப்பான்? பாஸ்டரை பார்த்துருப்பான். அவர் இல்லை அப்படின்னா அங்கே சில ஒரு நூற்றுக்கணக்கானவங்க அப்படி போயிருப்பாங்க. எந்த பாஸ்டர் இல்லை. நீங்கள் என் கூட அங்கே வரல, எங்கே வரல, எந்த பாஸ்டர் இல்லை, இயேசு இல்லை. அங்கே வந்து பார்த்துருப்பான், இங்கே பார்த்துருப்பான், இயேசுவை காட்டலாம். அதனால வீட்டுக்கு போயிருப்பான், போய் உறங்கியிருப்பான். சிலவங்க மீன் பிடிக்க போயிருப்பாங்க, சிலவங்க சாப்பிட போயிருப்பாங்க, சிலவங்க உண்மையிலே அந்த காணா ஒரு கல்யாண வீடு போல் அங்கே ஏதோ கல்யாண வீடு இருந்திருக்கும். எப்படியும் நிறைய ஒரு எஸ்கேப். 2வது நாள் ஆச்சு, இன்னும் சிலர் வந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க. இங்கேயே இருக்க முடியுமா? நினச்சி பாருங்க, வீட்டில் எவ்வளவு வேலை இருக்குது. 3வது நாள் பார்த்துருப்பாங்க, சிலவங்க நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க. 3வது நாள் அப்படின்னா இயேசு உயிர் தெழுந்தார். அதனால் 3வது நாள் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. 3வது நாள் ஒன்றும் நடக்கலை, கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா? சிலவங்க 4வது அவங்களுக்குள்ளே இதே பேசியிருப்பாங்க. கண்டிஷன் போர்டிலெல்லாம் நீங்கள் வந்து இந்த எரிகோவை சுற்றி வரும் பொழுது நீங்கள் ஒன்றும் வாயை என்ன செய்யக்கூடாது. அதனால் கண்டிஷன் போடல. அதனால் பேதருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. சில ஆட்கள்லாம் பாருங்கள், நான் அப்படி பேசச்சில் இப்போ வந்து பக்கத்தில் இருக்க ஆளை பாருங்கள், நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று கேளுங்க, கண்ணை பார்த்து கேளுங்க. அப்புறம் வர 4வது நாள் ஆயிட்டு, ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. இப்போ லாசர் வந்து சிலவங்க சொல்லியிருப்பாங்க, மரித்து எத்தனை நாள் ஆயிருந்தது, 4வது நாள் உயிரோடு எழுந்தால். அதனால கண்டிப்பாக என்ன நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும்னு பார்த்தாங்க. 4வது நாளும் ஒன்றும் இல்லை. சிலவங்கெல்லாம் கண்ணை திறந்து 5வது நாள் வச்சு ஃபுல்லாக கண்ணை திறந்து வச்சுட்டே இருந்திருப்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, அந்த வாரத்தின் முதல் நாள் வரை பொறுத்திருப்போம், இந்த 7வது நாள் தாண்டி அந்த முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் இயேசு உயிர் தெழுந்தார், ஏதாவது ஒன்று நடக்கும். இல்லை, சிலவங்க மறுபடியும் கொஞ்சம் பேர் கிளம்பியிருப்பாங்க, வீடு வரை போயிட்டு சில நேரம் சர்ச்சில் காலையில் ஜெபம் இருக்கும், அடுத்தது ஜெபம் தொடங்க கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். சிலவங்க அந்தால சர்ச்சிலே உட்காந்துருவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க இப்போ வாரேம்பாங்க, ஒத்த போக்கு தான். இதே போல் சிலவங்க என்னென்னா ஜஸ்ட்டு போயிட்டு வரேன் அப்படிம்பாங்க. நம்ம ஆட்களுக்கு சிலவங்களுக்கு இந்த வேலையே தீராது பார்த்துடுங்க. இப்பவும் பாதி வேலை வீட்டில் கிடக்கும், எப்போ முடிப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே வண்டி ஒரு ஷார்ட்டில் இருந்தாலும் இருக்கும். இப்படி பாருங்கள், எப்போவுமே பிஸியாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் பார்த்துடுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல பிஸியாக தான் இருக்கணும் வேலை. ஆனால் ஆண்டோடைய காரியம் வந்தாச்சுன்னா அப்படியே செல்லெல்லாம் சைலண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருன்னு. யாருக்கெல்லாம் உட்கார முடியலையோ நீங்கள்லாம் கஷ்டம்தான். யாருக்கெல்லாம் தேவ சமூகத்தில் அப்படி உட்கார முடியலையோ அவங்களுக்கெல்லாம் என்னதான் உண்மையிலே கஷ்டம்தான். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கொஞ்சம் வசனங்களை கேட்டு அதோட தனி ஜபமாக 1 மணி நேரம் உட்கார முடியாமல், ஒரு குடும்ப ஜபத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார முடியாமல் அப்படியெல்லாம் பிஸியாக இருக்கிறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வர முடியாத அளவுக்கு கூட நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இப்போ இந்த அடுத்தது கொஞ்ச நாள் ஆச்சு பார்த்தீங்களா, அடுத்த கொஞ்ச நாள் ஆச்சுல்ல, அப்போ இன்னும் நிறைய பேர் போயிருப்பாங்க. எப்படியோ கடைசியில் 120 பேர் இருந்தாங்க. 2வது வசனத்தை வாசிங்க. அங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஊற்றப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இப்படியான வாசித்தோம். ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் இறங்கினாரோ அங்கே எல்லாமே ஒரு பலத்த காற்று, அல்லாவிட்டால் ஒரு அக்கினி வெளிப்படுகிற அக்கினி பரிசுத்தத்தை காண்பிக்கிறது, அக்கினி தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. மோசே ஆமீன் பாருங்கள், அவர் வந்து வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறார். அங்கே ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது வந்து
அந்த செடி என்ன செய்யலை, கருகலை. இது என்ன அதிசயமாக இருக்குன்னு பார்க்க கிட்ட போனார். அது பட்சிக்கிற அக்கினி அல்ல. அங்கே சொன்னார், நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்டது, பரிசுத்தம் படுது. உன் காலில் இருக்கிற பாதரட்சி என்ன செய், கலத்தி போடு. அது ஒரு பரிசுத்த அக்கினி. அப்போது தேவன் பேசின இடம், தேவன் இறங்கின இடங்களில் அக்கினி வெளிப்பட்டது. பெருங்காற்று, எலியாவிடத்தில் ஆண்டவர் பேசும்பொழுது ஒரு பலத்த காற்று வீசினது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியும் ஆமென் பாருங்கள் பரிசுத்த அக்கினி என்று சொல்லி குறிப்பிடுகிறார். யாத்திரை 3:2 அதை வாசிக்கிறோம், ஏசாயா 10:17 அதை வாசிக்கிறோம். அப்போ தேவன் வெளிப்பட்ட இடத்திலெல்லாம் அக்கினியும் ஆமென் காற்றும் வெளிப்பட்டது. இந்த இங்கே அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம் அக்கினி, 2வது பலத்த காற்று. வாயை திறந்து சொல்லுங்க, என்ன காற்று, பலத்த காற்று. ஆமென், அல்லேலூயா. அப்போ இவங்க பயந்து இருக்கிறாங்க. பயந்து இருக்கிற இவர்களுக்கு மேலே ஆமென் 3 வாசிக்கிறோம். ஆமென், அக்கினிமயமான அந்த நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் என்ன செய்தது, அமர்ந்தது. 4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானோர் தங்களுக்கு தந்தருளின அந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. அவர்கள் அன்றைக்கு பேச தொடங்கினாங்க, இன்றைக்கு வர அதை நிற்கலை. ஆமென், அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவங்க பயந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஆவியானவர்னாலே நிரப்பப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு வாக்குத்தத்தமே அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் அந்த முதல் வார்த்தையை சேர்ந்து பக்கத்தில் இருக்க ஆளுக பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. போதும், அவ்வளோதான் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் அந்த வார்த்தையை நான் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லணும் பலனடைந்து. சொல்லுங்க, நீங்கள். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது, உங்களிடத்தில் வரும்பொழுது. ஆமென். நான் உங்களிடத்தில் வரும்பொழுதுன்னும் பொழுது நீங்க சத்தமா பலனடைந்தேன்னு சொல்லுங்க. உங்களிடத்தில் வரும்பொழுது, இன்னும் சத்தமா, உங்களிடத்தில் வரும்பொழுது, உங்களிடத்தில் வரும்பொழுது. ஆமா, ஒரு பவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் என்ன நடவீர்கள், அதுதான் அப்போஸ்தலர் 2 நடந்தது. அவங்க பயந்து போய் ஒரு வீட்டில் இருந்தாங்க. இந்த ஆவியான ஊற்றப்பட்ட பிறகு ஆமென் பேதுரு அவர்கள் ஆமென் பாருங்கள் அவருக்குள்ள ஒரு தைரியம். அவர்கள் நடுவில் இருந்து ஆமென் பாருங்கள் அவர் தைரியமாக எழும்புகிறார். அவங்க வேறு பாஷைகளில் பேசுகிறாங்க. அது பண்டிகை நாள் ஆனபடினாலே அநேகர் எருசலேமில் தங்கி இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் இதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களை பாருங்கள் 14 பேதுரு ஆமென் பாருங்கள் அந்த 11 பேரோடு கூட நின்று அவர்கள் நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவைகள் ஆமென் வெறி கொண்டவைகள் அல்ல. இப்பொழுது விடிந்து எத்தனை நாளாயிட்டு, அந்த 3 மணி வேளையாய் இருக்கிறதே, தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை நினைப்பூட்டி ஆமென் ஆவியானவர் இப்பொழுது பேதுருவை கொண்டு பேசுகிறார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமார்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். போதும் பாருங்கள், இந்த வார்த்தைகளை அவர் உரைத்து அந்த பிரசங்கத்தை தொடங்குகிறார். 21 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். இப்பொழுது இவர் இப்படி பேசி கொண்டிருக்கிறார். பேசி நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவங்க அந்த சிலுவையை குறித்து அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இந்த காரியங்களெல்லாம் சொல்லி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களிலே சிலர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கீழே வந்துருங்க 42வது அந்த
அதில் ஒரு வார்த்தை, அவர் என்ன தைரியத்தில் இதெல்லாம் பேசினார்னா 37-38. இவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய இருதயத்திலே குத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கும் ஆண்டவரே ஆமென் பாருங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற இந்த வார்த்தை அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்திலே பல இடத்துல வருகிறது. சவுல் கீழே விழுந்தான் பார்த்தீங்களா? கேட்குறேன், ஆண்டவரே நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? என்றைக்கு ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப தங்கச்சி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரப்பா என்று சொல்லி ஜீசஸை பார்த்து நீ கேட்குறியோ, ஆண்டவர் உன்னோடு பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. பலவேளை நமக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு பல எண்ணங்கள் மேலோங்கிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஆமென் பாருங்கள், அவங்க கேட்குறாங்க. பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுதுதான் ஆமென், இதைத்தான் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்று சொல்லி ஆமென் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சபையில் இன்னைக்கு இருக்கிற விசுவாச பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டிய முக்கியமான காரியம் இந்த வேத பகுதிகள், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். ஆமென் பாருங்கள், என்ன செய்யணும்னு கேட்டவங்களுக்கு இவர் உபதேசம் பண்ணுகிறார் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு சொல்லுகிற காரியம் என்னன்னா, மனம் திரும்பணும். ஆமென். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். உன் பார்வையில் மனம் திரும்புதல் உண்டாகணும், உன் பேச்சில் மனம் திரும்புதல் உண்டாகணும். யோவான் ஸ்நாபகர் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தவங்க என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் பாருங்கள், அப்போ அவங்க நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம். பாருங்கள், எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? பாவ மன்னிப்புக்காக. அல்லேலூயா. ஆமென் பாருங்கள், பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படணும். யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் அந்த பாருங்கள், வேத வசனத்துக்கு என்ன கீழ்ப்படியலை, எந்த வாலிப தங்கச்சி தம்பிங்க எல்லாம் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். வர்ற மாதம் முதல் ஞாயிறு ஞானஸ்நான ஆராதனை உண்டு. அப்போ பரிசுத்த ஞானஸ்நானம் எடுக்க தூண்டுகிறார். அதையும் அந்த மெல்லிய சத்தத்துக்கு அந்த உள்ளத்தில் ஒரு அர்ப்பணிப்பு வரும் பொழுது, நீ கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் ஆமீன் பாருங்கள், அது தேவனுடைய பிரசன்னத்தை நீ இழக்கிறதுக்கு ஏதுவாக மாறிவிடும். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஒரு எண்ணத்தை ஆண்டவர் தந்துட்டார்னா உடனே கீழ்ப்படியணும். அப்போ பாருங்கள், மனம் திரும்புதலுக்கும் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இருக்கிறது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பரிசுத்த ஆவியில் அப்படியே பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறீங்கன்னா நிறைய பிள்ளைங்க கை வைத்துவாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, சில பிள்ளைங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பாருங்கள், ஆவியானுடைய வரமாகி அந்நிய பாஷை கிடைச்சிருக்காது. ஆனால் பாருங்கள், அந்த ஆவியானுடைய அந்த அசைவாடுதலுடைய ஒரு செயல்பாடு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில வாலிப தம்பிங்க அல்லது சில பின்னால் இருக்கிற சில டீச்சர்ஸ் கூட அந்த ட்ரிப் நிறைய பேர் அவங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தாங்க. அப்போ ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, ரொம்ப நாள் வாங்கிட்ட சொன்னப்புறம் நீ கேட்கல, இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருக்க அப்படி தானே அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் சொன்ன விஷயம், ஆவியானவர் ஆமீன் பாருங்கள் அசைவாடுகிற இடத்துல சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஜனங்களை அவர் தூண்டுகிறார். ஆண்டவருக்கு வேணா இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நான் போய் வேறொரு தேற்றவாளை உங்களுக்கு அனுப்புவேன். ரெண்டாவது, அவர் பரிசுத்த ஆவியானவரும் நம்மளை சத்தியத்துக்களை வழி நடத்துவார். இயேசுக்கு பிரியமாக வாழணும், கனியுள்ள வாழ்க்கை வாழணும், இந்த அசுத்தத்தெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையை பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே தந்து கொண்டே இருப்பார். சாத்தான் இன்னும் கொஞ்ச நாள் கூட பாவத்தில் இரு, அப்புறம் செல்லெல்லாம் இப்படி என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னா அப்புறம் பரிசுத்தமாக வாழணும், கர்த்தருடைய பந்தியில் இருக்கணும். கர்த்தருடைய பந்தியில் இருந்து கொண்டு நீ இப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது, போதைப் பொருள் பயன்படுத்த முடியாது. அப்படி அவன் சாத்தான் என்ன செய்வான்னா அவனை விடமாட்டான். சாத்தான் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான காரியங்கள்லாம் தந்துகிட்டே இருப்பான். பாருங்கள், அதனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு ஒரு நாள் எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆவியானுடைய அந்த செயல்பாடு, பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியான் ஊற்றப்பட்ட நாளில் சபையில் எத்தனை பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க தெரியுமா? 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அப்போ பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆமீன் பாருங்கள், அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்தாங்க, கூடி வந்தாங்க. அவங்க ஆமீன் பாருங்கள், அவங்க எல்லாரும் மனம் திரும்பினாங்க, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஞானஸ்நானம் எடுக்காமல் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிற தம்பி,
காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிற தங்கச்சி, யாராவது சகோதரர்கள் சகோதரிகள் இதுவரை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் நீங்கள் எடுக்காமல் இருப்பீங்கன்னா இன்னைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. காலதாமதம் பண்ணாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாளைக்கு உன்னுடையதல்ல, அடுத்த வருடம் உன்னுடையதல்ல. உனக்கு இஷ்டத்துக்கு அடுத்த மாதம் எடுக்கலாம், அடுத்த வருடம் எடுக்கலாம். இல்லை இல்லை இல்லை. பாருங்கள், எப்பொழுது வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். ஆனதுனால நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுள் காலத்தில் ஆமீன் முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவர்கள் பாருங்கள், பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணவுடன் அவர்கள் பாருங்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். அவங்க ஆமீன் அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய வரத்தையும் பெறுவீர்கள், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். அவர்கள் பாருங்கள் இந்த வசனத்துக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் பாருங்கள் பயமுண்டாயிற்று. 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அடுத்தது அவர்கள் பாருங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி 47 கவனங்கள தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. ஆதி திருச்சபையிலே எழுப்புதலுக்கு பரிசுத்த ஆவியான முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். எல்லா மக்களும் பாருங்கள் சபையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் எங்கே சேர்த்தாரு? சபையிலே சேர்த்தார். அப்போ ஆவியானவருடைய அந்த செயல்பாடு சபையிலே பெருகணும். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கிற பிள்ளைகள் பெருகணும். புதிதாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைங்களும் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் ஆராதிக்கணும். இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியிலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தனியாக தினமும் கொஞ்ச நேரமாவது அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இது கடைசி காலம். அதனாலே அன்பு தேவப்பிள்ளை மீண்டும் சொல்ல, நம்முடைய பலத்தினால சாதிக்க முடியாத காரியத்தை பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலினாலே நீங்கள் லகுவாக சாதிக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். யாராவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ரொம்ப நாளாகி இன்னும் அந்த 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 அனுபவத்தை இழந்திருப்பீங்கன்னா மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பதற்கு இன்றைக்கு ஆவியான நம் நடுவிலே வந்திருக்கிறார். யாராவது எனக்குள்ள வந்து ஆவியானவர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆவலோடு இருக்கிறீங்கன்னா தாகத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆவியான உங்களுக்குள்ளே இறங்கி வரப்போகிறார். எல்லாரும் ஒரு விஷயம் எழுப்பி நிற்போமா? பெந்தகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் இன்றைக்கும் நம் நடுவிலே அந்த காற்று வீசுகிறது, அந்த அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது என்று சொன்ன கர்த்தர் எல்லாரும் வேகமாக எழும்பி ஆமீன். ஒரு சில நிமிடங்கள், ஒரு 5 நிமிஷம் தான், அப்படி எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்பி நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. நல்ல கையை தூக்கி தட்டி. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போல் தாரும். கையை நல்ல தூக்கி தட்டி. இன்றே தேவை தேவா, இப்போல் தாரும் தேவா, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை, மாம்சமான ஆவியை முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. கையை தூக்கி தட்டி. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போல் தாரும் தேவா,
தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் ஷதல பௌதலக பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, அந்த வார்த்தை எத்தனை தாகத்தோடு, பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி தாரங்களினாலே நிரப்பு, வல்லமையாக இறங்கி தாரங்களினாலே நிரப்பு, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஷதல பௌதலக பொழிந்திடும் வல்லமை. அந்த மேல் வீட்டறையின் அதே அனுபவம், அந்த மேல் வீட்டறையின் அதே அனுபவம். ஓ ஷதல பௌதலக. பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி கரங்களை கட்டி ஏமேன் ஏமேன் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. உன்னை ஒரு உணர்வுள்ள ஒரு சகோதரனாக, ஒரு உணர்வுள்ள ஒரு சகோதரியாக, ஒரு உணர்வுள்ள ஒரு குடும்பமாக, ஒரு உணர்வுள்ள சபையாக, அமேன் அமேன், ரிசீவ் ரிசீவ். பரிசுத்த ஆவியானவர் அந்த மாற்றத்தை பிள்ளைகளுக்குள்ளே உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். கையை தட்டி சில இடங்கள் அப்படியே பாஷைகளே பேசிக்கொண்டே இருங்களேன். ஒரு உணர்வின் ஆவி, ஒரு எழுப்புதலின் ஆவி. ஏமேன் 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 ஏமேன். கண்ணை மூடி கையை தட்டி பிள்ளைங்க எல்லாம் ஏமேன் ஷதல பௌதலக தா 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 கா கா ஷதல பௌதலக ஏமேன் ஏமேன் ஏமேன். ஒரு பின்மாறி மழை, ஒரு பின்மாறி மழை. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஓ ஹalleluya. எங்கள் குமாரர்கள், எங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லணுமே. எங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காணணுமே. எங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காணணுமே. ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டது போல, ஊற்றப்பட்டது போல ஷதல பௌதலக எமேன் ஊற்றிடுமே, ஊற்றிடுமே, ஊற்றிடுமே. உங்க வல்லமையை ஊற்றிடுமே. ஷதல பௌதலக. கையை தட்டி பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி யாரெல்லாம் ஆவியானவரே எனக்குள்ள வாங்க அப்படி ஜெபம் பண்றீங்களோ, பார்வையில மாற்றம், உன் பேச்சில மாற்றம். சவுலுக்கு கர்த்தர் வேறு இருதயத்தை கொடுத்தது போல கர்த்தர் உனக்கு வேறு இருதயத்தை தருகிறார். ஆவியானவர் சில உள்ளங்களிலே இடைபடுகிறார். சில பாவத்தை விட, சில பாவத்தை விட சிலருக்குள்ளே ஆவியானவர் ஓ ஹalleluya சிந்தை மண்டலத்திலே இடைபடுகிறார். எஸ் எஸ் எஸ். பின்னாலவர் எல்லாரும் ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் நான் ஸ்டாப். நிப்பாட்டாதீங்க, நிப்பாட்டாதீங்க. சபை அந்நிய பாஷைகளை பேசி ஆவிலே களி கூறும் பொழுது சபை பக்தி விருத்தி அடைகிறது. எஸ் எஸ். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தேவனோட ரகசியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆதி திருச்சபையினுடைய அனுபவம் இந்த காலவில் நம்முடைய சபையில உண்டாகிறது. சிலருக்குள்ளே மனந்திருமணம், ஞான ஸ்நானம் எடுக்கணுங்கிற எண்ணத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். எஸ், இயேசுவுக்காய் வாழணும், இயேசுவுக்காய் நிற்கணும். சபையோடு சேர்ந்து போதகரோடு இணைந்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை கர்த்தர் சிலருக்கு கொடுக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவர். குடும்ப ஜெபம் பண்ணணும், தனி ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், பரிசுத்தமாய் வாழணும், சாட்சியாய் வாழணும். அநேக எண்ணங்களை கர்த்தர் சிலருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்னைக்கு பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது இருதயத்திலே குட்டுண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்ட பொழுது சிலருடைய மனநிலை அப்படி இருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். எஸ் எஸ்.
அப்பொழுது பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் விடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கார். இதுவரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கல. ஆனா இன்றைக்கு ஆமென் பாருங்கள், ஞான ஸ்நானம் எடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். மகனே ஆமென், எனக்கு பிரியமாக வாழ மாட்டாயா? மகளே, எனக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாயா என்று என்னோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்று சிலர் கூட வந்து, ஆண்டவரே ஞான ஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படிந்த அவர்களாக, எங்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எந்தவித நிர்பந்தம் இல்லாம அவர்களாக சத்தியத்திலே பிணைக்கப்பட, சபையிலே சேர்க்கப்பட ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியான தொடர்ந்து ஆமென் இடைபடுங்க, தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்களை அக்கினியா எடுத்து பயன்படுத்தின கர்த்தர், கரங்களை உயர்த்தி ஒருக்கா தேசத்துக்காய் ஜெபம் பண்ணிரோமா? எங்க தேசத்துல இருக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அக்கினியா எடுத்து பயன்படுத்தணுமே. பெந்தகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட அதே பின்மாறி மழை, அதே அனுபவங்கள், அந்த செயல்பாடுகள் இந்த காலையிலே எந்தெந்த சபைகளிலே ஆவியானவரை குறித்து தியானிக்கிறார்களோ, பேசுகிறார்களோ, அங்க ஆவியானுடைய அந்த காற்று வீசட்டும். மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவே ஓ என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். சபைக்குள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்களாக. சபைக்குள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்களாக. எங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்களாக. ஒரு எழுப்புதல் எங்கள் சபையிலும் ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற சபைகளிலும் ஊற்றுகிறதற்காய் நன்றி அப்பா. உங்க பாதத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றென்று சதா காலம் கூட இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.